அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் காலையிலேயே எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பயிற்சிக்கான வீடியோ. இது முழுக்க மேக்ஸ் அடிப்படையில் இயங்கக்கூடியதுங்க. நம்ம எப்பவுமே மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ்ன்னு சொல்கிறோம். மேக்ஸ் அடிப்படையில் யார் சொல்லி கொடுத்தாலோ இல்லை உங்களுக்கு தெரிந்தவங்க பக்கத்தில் இருந்தாலும் அங்கே போய் கற்றுக்கோங்க. அங்கே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. யார் யூடியூப்பில் சொல்கிறதே நம்பாதீங்க. எப்பவுமே ஒரு குரல் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் என்ன சொன்னாலும் நீங்க அதை ஆராய்ந்து செயல்பட்டால்தான் உங்களால பங்குச்சந்தையா இருக்கட்டும் எந்த ஃபீல்டு எதாக இருந்தாலும் வெற்றி பெற முடியும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வர்த்தகத்தை பயன்படுத்துங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்ட்ரைக் வேல்யூஸை எடுத்து நம்ம இதை மென்ஷன் பண்ணி போடுறோம். எல்லாரும் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போடுறாங்க. ஆனால் நம்ம அதை போடுறதே கிடையாது. கரெக்டுங்களா? ஏன்னா அதில் டைம்னு ஒன்று கிடையாது. மார்க்கெட்டில் வேல்யூஸ் டைம் வேல்யூன்னு ஒன்று கிடையாது. ஆனால் ஆப்ஷனில் டைம் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. அப்போது ஆப்ஷன் பையராக இருக்கக்கூடிய நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா டைமிங்கில் நம்ம பிரீமியத்தை ஃபுல்லாக சாப்பிடுவாங்க, கரைஞ்சிடும். அப்போது மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நம்ம புள்ளிகள் இயங்காது. அப்படிங்கிற இதை வச்சு நம்ம பண்ணோன்னா நம்ம ப்ரீமியம் எல்லாம் மைனஸ் ஆகிடும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு லெவல் 24,500 கால் 112 ரூபாய்க்கு மேலே இருந்தால் அப்பு, 112 ரூபாய்க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் ஆகும். ஓகேங்களா? சரி, காலையில் பாருங்கள், இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டில். என்ன பண்ணுறாரு? 112 ரூபாய்க்கு மேலே தான் இருக்காது. இன்னைக்கு கால் சைடை தவிர புட் என்ட்ரியை பற்றி இன்னைக்கு யோசிச்சிருவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ரூல் இன்னைக்கு அப்ளை ஆச்சு. இன்னைக்கு ரேலி இந்த மாதிரி ரேலி ஆகுன்றதும் ஃபைன் பண்ணிட்டோம். கரெக்டாக நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு கால் சைடை தவிர புட் சைடு என்ட்ரியை பற்றி யோசிக்க கூடாதுங்கிற ரூலும் அப்ளை ஆயிடுச்சு. ரேலி மார்க்கெட் ஆகுன்றதும் அப்ளை ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? அப்போ இந்த மாதிரி ட்ரேட் மாதத்தில் எத்தனை நாள் கிடைக்குது? 2 நாள், 1 நாள், 2 நாள் மாதத்துலேயே. கரெக்டுங்களா? அப்போ இந்த மாதிரி டே எப்போ நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ட்ரேடர். அதுக்கு ஏற்றாற் போலதான் இப்போ நாளைக்கும் போயிட்டு இதே மாதிரி நடக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் உங்க கால்குலேஷன் மேக்ஸ் என்ன சொல்லுதோ அதை மட்டும் நம்பணும். ஓகேங்களா? அதற்கேற்றாற் போல வர்த்தகம். இனிமே வரும் நாட்களில் என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியுமான்னு தெரியல. இன்ட்ராடே லெவல்ஸ் மட்டும் நான் சொல்றேன். பொசிஷன் லெவல்ஸ் நான் எப்பயுமே போட்டுருவேன். இன்ட்ராடே லெவல்ஸ் என்னால் முடிந்த அளவுக்கு டைம் இருக்கும்போது நான் அப்டேட் பண்ணிடுவேன். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.